Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 23/12/2024. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எம்சிசி கண்டக்ட் பண்ணுற ஆல் இண்டியா கோட்டா ஸ்பெஷல் ஸ்ட்ரே ரவுண்டு 3க்கான சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே நம்ம ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணதுக்கான வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. இப்போது எம்பிபிஎஸ் சீட் ஆல் ஓவர் த இந்தியாவில் எவ்வளோ சீட்ஸ் வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயும் இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 3க்கான அப்டேட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டே ரவுண்டு 3 வேக்கன்சி லிஸ்ட்டு ரிலீஸ்டு, சீட்ஸ் வேக்கண்ட் இன் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஸ்டேட் கவுன்சிலிங்க்கான அப்டேட்டும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் 3 தொடர்பான டவுட்ஸ் இருக்குது, அதுக்கு 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையுமே நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஃபஸ்ட்டு எம்சிசியினுடைய சீட் மேட்ரிக்ஸை பார்த்துடலாம். இது ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 3க்கான வேக்கண்ட் சீட், ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு வேக்கண்ட் ரவுண்டு 3 ஃபார் யூஜி கவுன்சிலிங் 2024. இதில் உங்களுக்கு கர்நாடகாவில் ஒரு சீட் இருக்குது. இது டீம்டு யூனிவர்சிட்டியில், அதாவது பங்காரம்மா சஜான் கேம்பஸ், பிஎம் பட்டேல் ரோடு, பிஎல்டிஇ யூனிவர்சிட்டி பிஜப்பூர். இதில் ஓப்பனில் ஒரு சீட் இருக்குது, இது டீம்டு. அதே போல் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அமிர்தாவில் ஒரு சீட் வேக்கண்ட் இருக்குது, இதுவும் டீம்டு, ஒரே ஒரு சீட்டு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியில் ஒரு சீட் அப்படிங்கிறது வேக்கன்சி இருக்குது. அப்போது ஆல் ஓவர் த இந்தியாவில் ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு 3 எம்பிபிஎஸ் சீட் அப்படிங்கிறது வேக்கண்ட் இருக்குது. இது கடைசி வாய்ப்பு. இது வரைக்கும் சீட்டு கிடைக்கல அப்படின்றவங்க இந்த வாய்ப்பை நழுவ விட்டுறாதீங்க. அதுலேயும் இந்த ரவுண்டில் எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக போய் சேர்ந்துருவேன் அப்படின்றவங்க மட்டும் போடுங்க. எதனால் அப்படின்னா இந்த ரவுண்டில் சீட்டு கிடச்சி நீங்கள் போய் சேரல அப்படின்னா உங்களுக்கான இழப்பு அப்படிங்கிறது ஃபினான்சியல் லாஸும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட்டு, அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸு, அது மட்டும் இல்லாமல் போய் சேராமல் விட்டதுக்கான உங்களுக்கான பெனால்ட்டி, ஃபோர்ஃபீச்சர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீட்டு கிடச்சி சேராதவங்களுக்கு அடுத்த ஆண்டு நீட் எக்ஸாமில் கலந்து கொள்ள முடியாது. அதனால் இத்தனை விஷயங்கள் இருக்குது. தேவைப்படுது, நான் போய் சேர்ந்துக்கிறேன், கிடைச்சா போதும், கண்டிப்பாக நான் சேர்ந்துருவேன் அப்படின்றவங்க மட்டும் இந்த ரவுண்டில், அதாவது ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 3ல் கலந்துக்குங்க. இல்லை சார் கிடைச்சா ஃபீஸ் அதிகமாக இருக்குது, நான் போய் சேரல அப்படின்றவங்க தாராளமாக ரிப்பீட் பண்ணலாம். இதை ட்ரையலாக பார்க்காதீங்க. கண்டிப்பாக வேணும், கன்ஃபார்மாக சேர்ந்துருவேன் அப்படின்றவங்க மட்டும் இந்த ரவுண்டில் கலந்து கொள்ளுங்கள். அடுத்தது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய ஸ்டே ரவுண்டு 3க்கான அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நேற்று வந்த ரவுண்டு 3க்கான ஷெட்யூல் அவைலபிள் இன் எம்சிசி வெப்சைட். ஏற்கனவே வீடியோவும் போஸ்ட் பண்ணிட்டோம். 23rd இன்னையிலேருந்து உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. 24th டிசம்பர் நாளைக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸ்டேட் கவுன்சிலிங் அதே டேட்டில் தான், 23rd டிசம்பர்லேருந்து 24th டிசம்பர் வரைக்கும். இந்த ரவுண்டில் சீட்டு கிடைச்சவங்க போய் சேருவதற்கான கடைசி நாள் 30th டிசம்பர் 2024. ஓகேங்களா? இப்போது இதில் 23rd டிசம்பர் இன்றிலிருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங்கான கடைசி நாள் நாளை 24/12/2024 காலை 11 மணி வரை, ஆஸ் பர் த சர்வர் டைம். சீட்டு கிடைச்சவங்க 25th டிசம்பர் 2024லேருந்து 30 டிசம்பர் 2024 ஈவினிங் 5 PM போய் ஜாயின் பண்ணணும். அப்போ இந்த நாட்களுக்குள்ளாக
சீட்டு கிடச்சிது அப்படின்னா என்னால் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நான் போய் சேர்ந்துக்குவேன் கண்டிப்பாக அப்படின்றவங்க மட்டும் இந்த ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 3ல கலந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே வீடியோவோட பிகினிங்கில் சொல்லியிருக்கிறேன், சீட்டு கிடச்சி சேரலைன்னா உங்களுக்கு அடுத்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுத முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஃபினான்சியல் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஓகே, அதற்கு முன்பாக என்ன அப்படின்னா, இப்போது 2025க்கு நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார் அப்படின்ற மாணவர்கள், என்னால் எக்ஸ்ட்ராவாக டெஸ்ட் எழுதி பார்க்க முடியும் அப்படின்றவங்களுக்கு நம்ம 35 ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃப்ரம் 1 டிசம்பர் 2024 போயிட்டுருக்குது. இது வரைக்கும் 7 டெஸ்ட் அப்படிங்கிறது ஆப்பில் அப்லோட் பண்ணியாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. இந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கான சார்ஜ் 3000 rupees. இந்த மிஸ் ஆன டெஸ்ட்டையும் நீங்கள் எழுதிக்கலாம். அதுக்கான அந்த மிஸ் ஆன டெஸ்ட்டை மட்டும் ஆஃப்லைனில் எழுதிட்டு ரிமைனிங் இருக்கிற டெஸ்ட்டை ஆப்பில் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதிக்கலாம். இது எப்படின்னா, உங்களுடைய ஷெட்யூல், நீங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸ்க்கு போயிட்டுருக்கீங்க, டே ஸ்காலராக வீட்டில் இருந்து படிச்சுட்டு இருக்கிறீங்க, இல்லைன்னா டே ஸ்காலராக வெளியில் ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்கிறேன், இல்லைன்னா வீட்டில் தங்கி படிச்சுட்டு இருக்கிறேன்றவங்களுக்கான பொன்னான வாய்ப்பு உபயோகப்படுத்தி கொள்ளலாம். இதுக்கான ஆன்சர் கீ, சொல்யூஷன் இது எல்லாமே ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டெஸ்ட்டு எழுதி முடித்த உடனே உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறது தெரிஞ்சிடும். அவுட் ஆஃப் 720க்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கிறீங்க, கரெக்டான கொஸ்டினுக்கு +4, தவறான கொஸ்டினுக்கு -1, அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கு 0, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஸ்கோர் கார்டும் ஆப்லேயே தெரிஞ்சிடும். தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணலாம், ஃபோன்பே பண்ணலாம், பேடிஎம்லேயும் நீங்கள் பே பண்ணிவிட்டு டைரெக்டாக டெஸ்ட் எழுதலாம். மேற்கொண்டு இந்த ஆன்லைன் டெஸ்ட் தொடர்பாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேங்க சார், எனக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணும். அதாவது ஃப்ரம் த டே 1லேருந்து இப்போ இருந்து எனக்கு டெஸ்ட்லேயும் கலந்துக்கிறேன், அதே போல் எனக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் வேணும். அப்ளிகேஷன் போடுற டேட்லேருந்து கவுன்சிலிங் வரைக்கும் முடித்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற டே 1 வரைக்கும் எனக்கு கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் பேக்கேஜையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து வந்திருக்கிற அந்த லேட்டஸ்ட் அப்டேட் ரிகார்டிங் ஸ்டே ரவுண்டு 3க்கான அப்டேட் என்னன்னு பார்த்துடலாம். 23/12/2024 இன்றைக்கி வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன். ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 3 இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் டு த கேண்டிடேட்ஸ். ஆல் எலிஜிபிள் அப்ளைடு கேண்டிடேட்ஸ் to Tamil Nadu Medical Counseling Committee who do not hold any seats hereby informed that as per the Medical Counseling Committee notification dated 21/12/2024, அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு இதுவரை எந்த விதமான சீட்டும் உங்களுக்கு அலாட் ஆகாமல் உங்கள் கையில் சீட்டு இல்லாமல் இருக்குது அப்படின்னா as per the சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டர் பிரகாரம் நீங்கள் இதில் கலந்துக்கலாம். நோட்டிஃபைடு ஃப்ரம் எம்சிசியினுடைய நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் December 23rd ஃப்ரம் 30th December 2024. இந்த நாட்களுக்குள்ளாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கான கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ஹேஸ் கம்ப்ளீட்டட் 6 ரவுண்ட்ஸ். இது வரைக்கும் 6 ரவுண்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 3 ரவுண்டு ரவுண்டு 1, ரவுண்டு 2 மாப்பப் ரவுண்டு, அதுக்கப்புறம் ஸ்டே ரவுண்டு 2, இப்போது ஸ்டே ரவுண்டு 3 வரைக்கும் வந்திருக்குது. ஆன்லைன் கவுன்சிலிங் பேஸ்ட் ஆன் த DGHS ஷெட்யூல் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கைட்லைன்ஸ். At the end of the counseling, 2 MBBS seats remaining vacant in Tamil Nadu. ஓகேங்களா? இப்போ தமிழ்நாட்டில் இரண்டாம் சுற்று ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு 2 முடிஞ்சதுக்கப்புறம் வேக்கண்ட் இருக்குது. அரைசிங் பிகாஸ் அலாட்டட் கேண்டிடேட்ஸ் ஃபெயிலிங் டு ஜாயினிங் தி காலேஜ் ஆர் கோர்ஸ். அப்போது ரவுண்டு 2ல் அலாட் ஆன கேண்டிடேட்டு போய் சேராத காரணத்தினால இந்த காலியிடங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுள்ளது. பேஸ்ட் ஆன் த MCC கைட்லைன்ஸ் and the orders of the Honorable Supreme Court of India,
the Tamil Nadu Medical Selection Committee has decided to conduct the special stray vacancy round 3 with the following eligibility condition. அப்போ இந்த தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய இந்த 3வது சுற்றில் நீங்கள் கலந்து கொள்வதற்கான யாரெல்லாம் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத பார்த்தலாம். எலிஜிபிள் பின்னாடி கொடுத்துருக்காங்க. இப்போ யாரெல்லாம் இதற்கு தகுதியற்றவர்கள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் ஹூ ஆர் ஹோல்டிங் எனி யூஜி மெடிக்கல் ஆர் டென்டல் சீட்ஸ். இப்போ இது வரைக்கும் எனக்கு சீட்டு கிடைச்சது, நான் அட் ப்ரெசன்ட் படிச்சுட்ருக்கிறேன் அப்படின்றவங்க இதில் எலிஜிபிள் கிடையாது. இல்லைன்னா ஸ்டே ரவுண்டுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சது, நீங்கள் போய் சேராமல் விட்டுட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஹவெவர் கிளாரிஃபை தட் த ஸ்டே ஆர் ஸ்பெஷல் அட்மிஷன், அதனால தான் கீழே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ப்ராஸ்பெக்டஸ்லேயும் இருக்குது, ஸ்டே ரவுண்ட் அப்போ கொடுத்துருக்கிற நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ப்ராசஸ் சுட் நாட் டிஸ்டர்ப் த அட்மிஷன் விச் ஆர் ஆல்ரெடி ஃபைனலைஸ்டு. ஓகே, அடுத்தது எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் ஹூ டு நாட் ஹோல்டு எனி சீட் ஒன்லி ஆர் எலிஜிபிள் டு ரெஜிஸ்டர் ஃபார் திஸ் ரவுண்டு. அப்போ இது வரைக்கும் உங்கள் கையில் எந்த சீட்டும் இருக்கக்கூடாது. தே சுட் ஹேவ் அப்ளைடு டு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அண்டு be present in the merit list. Candidate who do not hold any seat only are eligible to register for this round. They should have applied to Tamil Nadu Medical Selection Committee and present in the merit list. Candidate are instructed to think carefully. இதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் பிகினிங்லேயே கொடுத்துருந்தேன். ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுக்குங்க. பிஃபோர் ஃபில்லிங் தர் சாய்ஸஸ், அப்போ சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்குங்க. சீட்டு கிடச்சா கண்டிப்பாக போய் சேர்ந்துருவேன் அப்படின்ட்டு. ஏன்னா போய் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு சீட்டு வேண்டாம், இல்லைன்னா ஃபீஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னீங்கன்னா, ஒன்று அந்த சீட்டை நீங்கள் எடுக்கலை, இன்னொன்று பிளாக் பண்ணி வச்சுட்டு வேறு யாரும் சேராமல் அந்த சீட்டை வீணடிக்கப்படுவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? பிகாஸ் திஸ் இஸ் த ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங். நாட் ஜாயினிங் த அலாட்டட் சீட்ஸ் வில் ரிசல்ட் இன் த சீட்ஸ் நாட் பீயிங் ஃபில்ட் அப். மீண்டும் அது வந்து திரும்ப இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஹென்ஸ் த கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வெஸ்டட் டு ஃபில் சாய்ஸஸ் ஒன்லி இஃப் தே விஷ் டு ஜாயின் த கோர்ஸ். கண்டிப்பாக நான் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது வந்து டிஎன் மெடிக்கலுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்த்துக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருந்தது அப்படின்னா, இது வரைக்கும் சீட்டு கிடைக்காத மாணவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, if the candidate fail to join the allotted courses, they will have to forfeit the security deposit, tuition fees already paid. அப்போ உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும், டியூஷன் ஃபீஸ் கட்டியிருந்தீங்கன்னா அதுவும் போயிடும். ஆல்சோ ஹேவ் டு பே த டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ். டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது 10 லட்சம் ரூபாய் வரை உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சுனாலே நீங்கள் செலுத்தும் மாதிரியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற 2025 கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ள முடியாது. இந்த கேண்டிடேட் அண்ட் பேரண்ட்ஸ் நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தீஸ் சீட்ஸ் ஆர் ப்ரீசியஸ். ஓகேங்களா? இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு சீட்டு. மெடிக்கல் வேணும் அப்படின்ட்டு கனவோடு வெயிட் பண்ணிகிட்ருக்கிற நிறைய மாணவர்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு சீட்டு. அப்போது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேருங்க. சீட்டு கிடச்சி வேண்டாம் அப்படின்னீங்கன்னா இன்னொருத்தருக்கு போகிற அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது போயிடும். ஹென்ஸ் இஃப் அலாட்டட் சீட் டியூரிங் தி ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்ட் 3 கைண்ட்லி ஜாயின் த அலாட்டட் சீட். அதாவது கண்டிப்பாக போய் சேர்ந்துருங்க. அப்படி இல்லை, இஃப் டியூ எனி ரீசன் த அலாட்டட் கேண்டிடேட் டஸ் நாட் ஜாயின் த அலாட்டட் சீட், his or her refundable security deposit will be forfeited and discontinuation fee will be applied along with the debarment from the Tamil Nadu UG Medical Counseling 2025. Any action including legal may be taken. சட்ட ரீதியான நடவடிக்கையும் சேராத மாணவர்கள் மீது எடுக்கப்படும். அதனால் சீட்டு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக போய் சேருங்க. வேண்டாம் அப்படின்னா சும்மா நான் போட்டு பார்க்குறேன் சார் அப்படின்ற மாதிரி போட வேண்டாம். கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டான டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, எனக்கு ஆன்லைன்
டெஸ்ட் சீரீஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் இப்போ நான் எழுதுகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். இன்னமும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது வெப்சைட்டில் அவைலபிளாக இல்லை. வந்த உடனே அதையும் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணிடுறேன். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே.